பிரபல ஹாலிவுட் நடிகர் தர்மேந்திரா தனது 89வது வயதில் காலமானார். ஹீரோவாக பல ஆண்டுகள் கொடிகட்டி பறந்தவர். தற்போது வரை சினிமாவில் நடித்துக் கொண்டும் இருந்தார். இவர் சமீபத்தில் நடித்து முடித்த இக்கீஸ் வரும் டிசம்பர் 25ஆம் தேதி வெளியாக உள்ளது. தன் கடைசி மூச்சு வரை நடிப்பை மட்டுமே சுவாசித்தவர்தான் பாலிவுட்டின் ஹீமேன் என செல்லமாக அழைக்கப்பட்ட தர்மேந்திரா. பன்முக நடிப்பு, வசீகரமான முகம், சிறப்பான திரை ஆளுமை என தர்மேந்திராவுக்கு பல அடையாளங்கள் உண்டு. வலிமையான உடல் அமைப்பு, ஆக்ரோஷமான ஆக்ஷன் காட்சிகள், எளிமையான உடல் மொழியும் பாவனைகளும் என தர்மேந்திரா எனும் நபரை பற்றி யோசிக்கும் போது அவரை அறிந்த பலரது நினைவுக்கு வரும். ஒரு வகையில் இவை எல்லாம் தான் 6 தசாப்தங்களாக இந்தி திரையுலகை அவர் ஆட்சி செய்ய காரணமும் கூட. தர்மேந்திரா பிறந்தது பஞ்சாபில் உள்ள நஸ்ராலி என்ற கிராமம். அவரின் தந்தை கேவல் கிருஷ்ணன் பள்ளியின் தலைமை ஆசிரியர் என்றாலும் படிப்பில் பெரிய ஆர்வம் இல்லாமல் சினிமா நோக்கி தன் ஆர்வத்தை வளர்த்தார். பிலிம்பேர் பத்திரிகை நடத்திய திறமை வேட்டையில் வெற்றி பெற்றவருக்கு நம்பிக்கை பிறக்க பஞ்சாபில் இருந்து மும்பைக்கு பயணப்பட்டார். திரையுலகில் அடியெடுத்து வைக்கும் முன்னரே குடும்பத்தினரின் விருப்பத்தின் பேரில் 19 வயதிலேயே அவருக்கு பிரகாஷ் கவுருடன் திருமணம் நடந்து முடிந்திருந்தது. 1960ஆம் ஆண்டு தனது 24வது வயதில் தில்பிஹி தேரா ஹும்பி தேரே என்ற திரைப்படத்தின் மூலம் அறிமுகமானார். தரம் சிங் தியோல் என சிறு வயதில் அறியப்பட்டவர் தர்மேந்திராவாக அரிதாரம் பூசி திரையுலகின் புதிய நாயகனாக அவதாரம் எடுத்தார். ஷோலா ஆர் ஷப்னம், அன்பத், பிந்தி, சீதா ஆர் கீட்டா, சுப்கே சுப்கே, தர்ம் வீர் என அடுத்தடுத்து பல ஹிட் படங்கள் கொடுத்தார். ஒரு நடிகர் 6 தசாப்தங்களாக திரைப்பயணத்தை தொடர்வதும் ஹீரோவாக 74 படங்கள் ஹிட் கொடுத்ததும் என்பதெல்லாம் யாருக்கும் அமையாத ஒன்று. ஆனாலும் இன்று வரை அவரும் அமிதாப் பச்சனும் இணைந்து நடித்து 1975இல் வெளியான ஷோலே இந்திய சினிமாவில் மாபெரும் மைல்கல் படமாக மாறியது. எல்லா மொழியினரும் இப்போது வரை கொண்டாடும் ஒரு காவிய படமாக இருக்கிறது. 70கள் தர்மேந்திராவின் பிரபலம் உச்சத்துக்கு சென்ற காலகட்டம். சில படங்கள் தோல்வி என்றாலும் பல படங்கள் மிகப்பெரிய ஹிட். அதுவரை ரொமான்ஸ் படங்களாக வந்து கொண்டிருந்த பாலிவுட் சினிமா கலாச்சாரத்தை மாற்றியது. தர்மேந்திரா நடித்து ஹிட்டான மேரா கான் மேரா தேஷ். தர்மேந்திராவையும் அந்த படம் ஒரு ஆக்ஷன் ஹீரோ இமேஜுக்கு கொண்டு சென்றது. 1987ஆம் ஆண்டில் மட்டும் இவர் தொடர்ச்சியாக 7 வெற்றி படங்களையும் மொத்தமாக 9 வெற்றி படங்களையும் கொடுத்து இன்று வரை முறியடிக்கப்படாத ஒரு சாதனையை படைத்துள்ளார். ஹிந்தியில் 300க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்துள்ள தர்மேந்திரா தம் தாய்மொழியான பஞ்சாபிலும் சில திரைப்படங்களில் நடித்திருக்கிறார். இவற்றை தொடர்ந்து பெங்காலி, போஜ்புரி, தெலுங்கு உள்ளிட்ட பிற மொழி திரைப்படங்களிலும் அவர் நடித்திருக்கிறார். 90களுக்கு பிறகு குணச்சித்திர வேடங்களில் நடிக்க துவங்கியவர். அதிலும் தன்னுடைய தனிப்பாணியிலான நடிப்பால் கவர்ந்தவர். சினிமாவை மட்டுமே தன் வாழ்க்கை என நினைத்த தர்மேந்திரா தொடர்ச்சியாக நடித்துக் கொண்டேதான் இருந்தார். அவர் படங்கள் வராத ஆண்டுகள் 2005, 2006, 2008, 2009, 2010, 2012 இந்த 6 வருடங்கள் மட்டுமே. 65 ஆண்டுகளில் 6 ஆண்டுகள் தவிர மற்ற எல்லா வருடங்களிலும் அவர் படம் வந்து கொண்டே இருந்தன. அவர் நடித்துக் கொண்டே இருந்தார். இப்போதும் கூட அவர் நடித்து முடித்த இக்கீஸ் டிசம்பர் 25 வெளியாக தயாராக இருக்கிறது. அவரே மறைந்தாலும் மக்களை மகிழ்விப்பதில் தவறவிடக் கூடாது என தன் கடைசி ஞாபகம் ஒன்றை விதைத்துதான் சென்றிருக்கிறார். தர்மேந்திரா பிரகாஷ் கவுர் தம்பதிக்கு பிறந்த 4 மகன்களில் சன்னி தியோல், பாபி தியோல் ஆகிய இருவரும் இப்போதும் பாலிவுட்டில் முன்னணி நடிகர்கள். இரண்டாவதாக நடிகை ஏம மாலினியை திருமணம் செய்து அவர்களுக்கு ஈஷா தியோல், ஆஷானா தியோல் என்ற 2 மகள்கள். இதில் ஈஷா தியோல் நடிகை. சினிமா வாழ்க்கையை எப்படி கைவிடாமல் இருந்தாரோ அப்படியே குடும்ப வாழ்விலும் எந்த குறையும் வைக்காமல் 2 குடும்பங்களையும் சரிசமமாக நடத்தினார். சினிமாவில் தர்மேந்திரா ஆற்றிய பங்களிப்புக்காக இந்தியாவின் 3வது உயரிய குடிமகன் விருதான பத்மபூஷன் விருது 2012ஆம் ஆண்டில் வழங்கப்பட்டது. அரசியல் களத்தையும் தர்மேந்திரா விட்டு வைக்கவில்லை. 2004ஆம் ஆண்டு நடைபெற்ற மக்களவை தேர்தலில் பாஜக சார்பில் ராஜஸ்தானின் பிகானூர் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். இப்படியான ஒரு திரைப்பயணத்தை மேற்கொண்ட தர்மேந்திரா
இன்று நம்மை விட்டு பிரிந்திருக்கிறார். கலையுகம் கண்ட எத்தனையோ ஜாம்பவான்களில் தர்மேந்திராவும் முக்கியமான ஒருவர் என்பது மட்டும் உறுதி.